இப்பதான் என்ன சொல்றது, தமிழ்நாட்டு சினிமால கால் எடுத்து வச்சிருக்கீங்க. பட் இருந்தாலும் உடனே நம்ம ஒரு தொலைநோக்கு பார்வையோட உங்ககிட்ட கேள்வி கேட்க, நாளைக்கு என்னப்பா சினிமா இவ்வளவு நல்லா இருக்கு, யார் அந்த பையன் கூப்பிடு, நம்ம ஹாலிவுட்ல ஒரு படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஜேசன் ஸ்டேதம் கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்தியால இருந்து ஒரு ஆக்டர் கூட்டு போனா யார கூட்டு போவீங்க? ஃபர்ஸ்ட் மெண்ட் கொடுத்தா அப்பா தான். ஆமா, நல்ல காம்பினேஷனா இருக்கும். பயங்கர காம்பினேஷனா இருக்கும்ல. அவர் சூட்டுக்கும் இவர் சூட்டுக்கும், அவர் ஃபைட்டுக்கும் இவர் ஃபைட்டுக்கு எப்படி இருக்கும்? ஆமா, வாரியஸ் உடனே நீங்க மீன்ஸ் ரெடி பண்ணிடுவீங்க. தமிழ் ரெடி ஆயிடுச்சு, எடுத்து போட்டு ஜேசன் ஸ்டேதமே யோசிப்பாரு, யாரா இது தெரியும் எனக்கு, சென்னையில இவ்வளவு ஃபேன்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஜேசன் ஸ்டேதமே கலக்குறோம். இப்போ இதுக்கப்புறம் ஓகே, அவர் இந்த இன்டர்வியூ பார்க்கணும் நான் நம்புறேன். கண்டிப்பா பாக்குறாரு, பார்த்துட்டு ஜேஸ் அப்படி சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாரு. ஓகேவா? How come you don't have any accent? உங்க இங்கிலீஷ்ல ஆக்சென்ட் இருக்குமா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நான் இங்கதான் வளர்ந்தேன், ஸ்கூலிங் எல்லாமே இங்கதான் பண்ணேன். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல்ல இருந்து அப்படியே மெதுவா ஆரம்பிப்போமா? பிகாஸ் எங்களுக்கு வந்து உங்க அப்பா பத்தி நிறைய விஷயம் தெரியும். அவர் கம்மியா பேசினாலும் நாங்க நிறைய பேசி அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். பட் டெஃபினெட்லி it's a privilege to be a son, but at the same time it's also important நீங்க உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை இப்ப படிக்கணும். சோ இந்த இன்டர்வியூல என்னோட எய்ம் என்ன தெரியுமா? உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறது தான். We'll talk about your childhood. Okay. What kind of a kid were you? I was ரொம்ப நோட்டோரியஸான ஒரு கிட் தான். ஆமா, ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். அண்ட் நிறைய பிராங்க் கால்ஸ் எல்லாம் பண்ணுவேன் சின்ன வயசுல. ஆமா, ஆமா, வீட்லயே வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பிராங்க் கால் நிறைய பண்ணிருக்கேன். ஸ்கூல்ல ஒரு ப்ரொஃபசர் ஒருத்தர் பிராங்க் கால் பண்ண அவருக்கு we had exam the next day. சோ எக்ஸாமுக்கு நம்ம யாருமே ப்ரிப்பேரே பண்ணல. நானும் பசங்களும் ப்ரிப்பேரே பண்ணல. நான் அவங்களுக்கு ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க எனக்கு ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ். சோ எக்ஸாம் தள்ளி போகணும்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸ் டீச்சருக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஸ்கேம்ல மாட்டிக்கிறான்ற மாதிரி எல்லாம் சொல்லி பயமுறுத்தி ஒரு 2 நாள் ஸ்கூலுக்கே வரல. அதனால எக்ஸாம் ஒரு வாரம் தள்ளி போச்சு. சோ இந்த மாதிரி நிறைய ஜாலியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு இன்டர்வியூல சொல்லிட்டு அவருக்கே நாங்க தான் பிராங்க் பண்ணுவோம்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய செட்ஸ் போயிருக்கேன் சைல்ட்ஹுட்ல. அந்த ஒரு பிரிவிலேஜ், அந்த ஒரு என்ன சொல்ற எக்ஸ்போஜர் இருந்துச்சு. சோ நிறைய பேர் வந்து ஒரு ஆவரேஜ் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா they'll see cinema as entertainment. பட் எனக்கு சின்ன வயசுல செட்டுக்கு போனதுனால I was comfortable there and I was able to normalize that as part of my life. and அங்க தான் அந்த ஹாபி இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அங்க தான் ட்ரிகர் ஆச்சு. ஆமா, that was a huge. சோ நீங்க வந்து படிப்புல விட உங்களுக்கு சின்ன வயசுல ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு, இதுக்குள்ள தான் நம்ம வரணும் அப்படியா? இல்லனா you had ஒரு டீனேஜ்ல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல? இல்ல, ஃபர்ஸ்ட் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். வாவ், உடனே பைலட்டா யோசிச்சு பாப்பீங்க. உடனே பைலட்டா போட்டு ஏதாவது போட்டு ஏல போட்டு ஒரு போட்டோ போடுங்க. ஓகே. நடுவுல கிரிக்கெட் பர்சூ பண்ணி சொல்றேன். எஸ், ஐ ரிமெம்பர் நீங்க அப்பாவோட தோள்ல உட்கார்ந்துட்டு ஒரு மேட்ச் பாத்தீங்க. ஆமா, IPL ஓட ஃபர்ஸ்ட் சீசன். ஆமா, so he was a brand ambassador for that. so அதுக்கு கூட்டிட்டு போனாரு. so நடுவுல கிரிக்கெட் மேல பயங்கர வெறியில இருந்தேன். நீங்க கிரிக்கெட்ல என்ன யாரு, நீங்க bowler-ஆ இல்லனா? ஆக்சுவலா பேட்டிங் தான் பிடிக்கும், ஆனா bowling தான் கொடுப்பாங்க. ஆமா, மிடில் ஆர்டர்ல தான் பேட் பண்ணுவேன். bowling தான் நமக்கு வரும். அதான் நல்லா வரும். ஆனா உங்களுக்கு பிடிச்சது. ஆமா ஆமா. ஓகே, ஃபைன். சரி, அப்புறம் அங்க இருந்து கிரிக்கெட் ஃபர்ஸ்ட் பைலட், அப்புறம் வானத்துல இருந்து கிரவுண்ட் பிட்சுக்கு வந்துட்டோம். பிட்ச்ல இருந்து எங்க போறோம்? சோ அதுல இருந்து ஒரு 11th 12 படிக்கிற டைம்ல சினிமா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஏன்னா அடுத்து காலேஜ்ல என்ன பண்ணணும், என்ன படிக்க போறோம்ன்ற அந்த கேள்வி வரும்போது I wanted to pursue film making. ஆக்டிங் தான் இப்ப சினிமான்னு எல்லாருமே அசியூம் பண்ணுவோம் ஆக்டிங் தான்ட்டு. ஏன்னா இன்னைக்கு ட்ரெயின் ஏறி இல்லைன்னா பஸ் ஏறி இல்லைன்னா பிளைட் எது ஏறி வந்தாலும் விஜய் சர்மன் ஒரு ஆக்டர், அவங்க சினிமால ஆசை இருக்கிறவங்க அவருமா ஆகணும்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. ஓகே, அதுதான் வந்து எண்ட் கோலா இருக்கு. அப்படி இருக்கும் உங்களுக்கு மட்டும் ஏன் ஆக்டிங் இல்லாம ஏன் டைரக்ஷன்? எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஹேபிட் ஒன்று இருக்கு. I love storytelling. so அந்த மாதிரி I love the skill of storytelling. ஒரு படம் கதையா கூட இருக்கணும், ஆல்சோ ஜஸ்ட் டாக்கிங் வித் ஃப்ரெண்ட்ஸ்னா கூட அவங்க இல்லாத ஒரு இன்சிடென்ட்ல அவங்க இருந்தா எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்றதுக்கு நிறைய சொல்லுவோம். ஸோ தென் ஸ்லோலி வந்து ஐ காட் இன் தி ஹேபிட் ஆஃப் ரைட்டிங். வேர்ட் வாமிட்னு சொல்லுவாங்க. வர ஐடியாஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் ஐதர் ரைட்டிங் ஆர் டைப்பிங் இட் அவுட். ஸோ அந்த ஹேபிட் குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே எனக்கு ரைட்டிங்ல மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இதை போய் பர்சியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு கனடால டொரண்டோ ஃபிலிம் ஸ்கூல்ல ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணேன், ஃபிலிம் மேக்கிங் சொல்லிட்டு. அது வந்து ஃபிலிம் மேக்கிங்கோட எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கவர் பண்ணுச்சு. ஸோ இட் கேவ் மீ an understanding எனக்கு எது மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, what do I want to pursue ன்ற மாதிரி. So do you remember any distinct memory அந்த டொரண்டோ ஃபிலிம் ஸ்கூல்ல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது அன்னைக்குதான் ஐ நியூ நம்ம டைரக்ஷன் தான் பண்ணணும்? ஏன்னா நிறைய ஃபீல்டு இருக்கு சினிமால, டைரக்ஷன், ஆக்டிங் ஆப்வியஸ், பட் so many other things.